ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. 4வது அத்தியாயம் அன்னிசால 25வது வசனம் பார்க்க போறோம். மேலும் இறை நம்பிக்கை கொண்ட அடிமைகள் அல்லாத பெண்களை திருமணம் செய்து கொள்ள உங்களில் எவர் வசதி வாய்ப்பு பெறவில்லையோ அவர் உங்கள் ஆதிக்கத்தில் இருக்கின்ற இறை நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளட்டும். அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை நன்வறியக்கூடியவன். இதுல எல்லாம் என்ன சொல்றான், அடிமை அல்லாத சுதந்திரமா இருக்கக்கூடிய பெண்கள். இந்த அரபுகளுடைய அந்த ஸ்ட்ரக்சரை சொல்லியிருப்பாங்க. அந்த போர்ல வந்து பிடிக்கப்படுறவங்க தான் அடிமைகள். அடிமைனா பைபருக்கு அவனும் அடிமை ஆயிட முடியாது, சரியா? எல்லாரும் வந்து அடிமை ஆயிடும் போது மார்க்கெட்ல விற்பாங்க, வாங்குவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா இதெல்லாம் மனிதாபிமான மட்ட செயல் மாதிரி தெரிஞ்சாலும், புரியுதா, அந்த காலத்துல இருந்த செட்டப்பா தான் என்ன, இஸ்லாம் தான் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த காலத்துல மனித உரிமைகள் கொடுத்து நடத்திச்சு. மற்றவங்க எல்லாம் வந்து இன்னும் கொடூரமா நடத்தினாங்க. அப்ப வரலாறு பார்க்கும்போது நமக்கு எல்லாருமே தெரியும். அந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான், இந்த சுதந்திரமா இருக்கிற பெண்கள் வந்து மகார் தொகை அதிகமா கேட்பாங்க. ஏன்னா அவங்க வந்து விலை வந்து அதிகமா பண்ணாவே அதிகமா கேட்பாங்க. எனக்கு இவ்வளவு வேணாதான் வேணும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ஏன்னா டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இன்னொரு கூத்து என்னன்னா, ஏதாவது டிமாண்ட் ஜாஸ்தினா இவங்க பெண் குழந்தைய கொண்டுருவாங்க. இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தை முகமது மூவில கூட பாருங்க, உயிரோட புதைப்பாங்க இந்த பெண் குழந்தைய. எதுக்கு அப்படின்னா, ஒரு மாப்பிள்ளைன்னு ஒருத்த வந்துட்டான் அப்படின்னா அவன் நான் இறங்கி போகணும், இல்லைன்னா அவன் வந்து பொண்ணடிப்பான். பொண்ணுன்னு பிறந்தாதானே நமக்கு தொந்தரவு, அது இல்லைன்னா நமக்கு தொந்தரவு இல்லைல்ல, நான் போய் கண்ட நாய் காலில் எல்லாம் உழுந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு. அதனால அவங்க வந்து அப்ப நான் அசிங்கப்படுறது நான் இப்பவே பட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில இருக்காங்க. இன்னைக்கும் வந்து பெண்ணை பெற்றவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கும் அந்த மைண்ட் செட் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு அதோட உள்டாவும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது ஒரு பக்கம். இப்ப நடக்கிற கூத்து வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது வந்து பெண்களை பெற்றவங்களோட ஆண்களை பெற்றவங்க தான் கவலைப்படுறாங்க அதிகமா. அந்த மாதிரி இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னால. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், மாறு உங்களுக்கு அது ஜாஸ்தியா தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அடிமை பெண்களை வந்து கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிறான். அதுலயே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பெண்ணும் வந்து முஸ்லீமா இருக்கணும். இதுல இன்னொரு ஆச்சரியமும் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி முஸ்லீமா இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண்ணை தான் எல்லாம் கல்யாணம் பண்ண சொல்றான். அதே அந்த பொண்ணு முஸ்லீம் ஆயிடுச்சு இல்லையா, அப்ப அதை ரிலீஸ் பண்ணி விட்டுறாமல. அதாவது போருக்கு வரும்போது காசுரா வந்தது, பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி சிறைப்படுத்தி வச்சுட்டாங்க. அப்ப வந்து அடிமை ஒரு போய் அது யாரு அது எடுத்துட்டாங்க, அல்லது ஏதோ ஒரு போர் வீரருக்கு வந்து கீழே அதை கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த பெண் வந்து இஸ்லாத்தை தள்ளிட்டாங்க. இஸ்லாத்தை தழுவினதுக்கு அப்புறமும் ஏன் அவங்க அடிமையா வச்சிருக்கணும், ரிலீஸ் பண்ணி விடலாம்ல, பிலாட ரிலீஸ் பண்ணி விடாதுல அபூபக்கர்லாம். அது ஏன் விடாம இருக்காங்க அப்படின்னா, ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்கே டாப் போடுவாங்க. இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. இந்த வாரிசு வந்து சொல்றாரு, இஸ்லாத்தை வந்துட்டா எனக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பிலால்கிட்ட கேட்பார்ல. இந்த உமர் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், வாரிசு வந்து கேட்பாரு, எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி நான் முஸ்லீம் ஆரம்ப. அப்போ விடுதலை கிடைக்கிறதுக்காகவே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையா இஸ்லாத்துக்கு வராம நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எல்லாரும் ரிலீஸ் போயிட்டே இருந்தா முஸ்லீம்கள் என்ன ஆயிடுவாங்க, முட்டாளாயிருவாங்க. அப்ப அல்லாஹ் வந்து அதான் சொல்றாரு, அல்லாஹ் வந்து ஒரு சட்டத்தை சொல்றான்னா அதுல அவ்வளவு ஹிக்மத் இருக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எடுத்தோடனே நம்மளால என்ன பண்றது, விமர்சனம் பண்றது. இந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில கேள்வி வரும் நிகழ்ச்சி பரவாயில்ல நடத்துறாங்க, எல்லா ஜமாத்தும் நடத்துவாங்க. நடத்தும் போது அடிமைகள் விஷயத்துல வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அடிமைகளை ஒழிக்க இஸ்லாம் வந்து இது பண்ணிச்சு, ஏற்பாடு பண்ணிச்சு. நோன்புக்கு, அதாவது ஒரு நோன்பு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, இந்த நன்மையான விஷயங்கள்லாம் அடிமைகள் விடுதலை செய்யுங்க அப்படின்னு இருக்கு. அந்த அடிப்படையில செய்ய சொல்லிட்டீங்க. ஆனா உண்மையில அது வந்து மறுப்பதான பதில். அந்த அடிமைகளை வந்து வச்சிருந்த அந்த செட்டப் வந்து உமர்லியோ காலத்திலையும் தொடர்ந்துச்சு. ஆனா இது வந்து தனி, எது அந்த விடுதலை பண்ணா நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் தனி. ஆனா அடிமைகளை வந்து ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த போர்களை ஒழிச்சாதான் அடிமைகளை ஒழிக்க முடியும். அந்த போர்கள் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும், சத்தியத்துக்கும் அசத்தியத்திற்குமான அந்த சண்டை நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் போர்ல பிணை கைதிகள் பிடிக்கப்படுறதுங்கிறது அது வாடிக்கை.
சோ இந்த மாதிரி கேம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றான், முஸ்லீம்களாவே இருந்தாலும் அவங்க அடிமையாவே வச்சிருங்க, அவங்க கல்யாணம் பண்ணுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நடவடிக்கை பார்த்து அவங்களுடைய பிஹேவியர் பார்த்து அவங்க தொழுகிற அந்த குரான் அப்சர்வ் பண்ற விஷயம் அதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சதுன்னா அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. சும்மா எடுத்த உடனே வந்து களிமா சொன்னா ரிலீஸ் அப்படின்னா ஒரு அடிமை கூட இங்க இருக்க மாட்டான், இவங்க அடிமை எல்லாரும் அங்க இருப்பாங்க. நீங்கள் ஒருவர் இன்னொருவரில் இருந்து தோன்றி இருக்கின்றீர்கள், எனவே அவ்வறிமை பெண்களை அவர்களை பராமரிப்போரின் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள், மேலும் அவர்களுக்குரிய மகரை நல்ல முறையில் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான், நான் அடிமைகள் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு நீங்க வந்து ஏற்றத்தாழ்வா நினைச்சிடாதீங்க. நேற்று வரைக்கும் அவனும் வந்து உங்க கையில அடிமையா சிக்கியிருக்கான், ஒன்னும் பிச்சைக்காரன் கிடையாது. நேற்று வரைக்கும் அவங்க ஊர்ல அவன் பெரிய பெரிய ஆளா இருந்திருப்பான். அதுல சுகையில அவர்லாம் போய் மாற்றாருல, ஊர்ல பெரிய பணக்காரர் தான். ஆனா பதில் பொருள வேலைங்க போட்டு இருந்துட்டு போனான்னு தெரியுமா? அப்ப ஒன்னும் அவர் சோத்துக்கு லாட்டரி அடிச்சா அதுக்கு ஆள் கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய கை வெயிட்டான ஆட்கள் தான். ஆனா இந்த சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. அதனால எல்லாம் என்ன சொல்றான், ஒருத்தருக்கு நீங்க மனித குலங்கிறது ஒரு ஜோடியில இருந்து தான் பரவணிச்சு. சோ அதனால வந்து ஏற்றத்தாழ்வுகளை நீங்க எடுத்துக்காதீங்க. எனவே அவ்வடிமை பெண்களை அவர்களை பராமரிப்போரின் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்போ அடிமைங்கிறது இந்த பெண் அடிமை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஆண் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஒரு ஆணுக்கு நிர்வாகத்துல வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஸ்டேட்டஸ் என்ன, மனைவி ஸ்டேட்டஸ் தான். யாரு அந்த அடிமை பெண்ணுக்கு மனைவி ஸ்டேட்டஸ் தான் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல அவங்க கல்யாணம் பண்ண சொல்றாங்க எப்படி அப்படின்னா, அப்ப அந்த அடிமையை வந்து ஓனர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்டு நீங்க மகர் தொகை கொடுத்து நீங்க என்ன பண்ணீங்க, கல்யாணம் பண்ணீங்க. அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அன்னிலிருந்து அந்த ஓனர் வந்து மனைவியா பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் பண்ணார்ல புருஷன், அவருக்குதான் அந்த அடிமை வந்து துணையா இருக்கணும். அதே வந்து அந்த அம்மா வேலை செய்து பாரு, வீட்டு வேலை செய்யும் அல்லது வேற ஏதாவது வேலை செய்யும் அல்லது ஏதாவது ஒரு தையல் வேலை செய்யும், அதோட வருமானம் யாருக்கு போகும், அது ஓனருக்கு போகும். தான் பொண்டாட்டி சம்பாதிக்கிற வருமானம் கூட யாருக்கு போகும், அது வந்து அந்த அடிமையோட சொந்தக்காரருக்கு தான் போகும். சோ இவர் வந்து கல்யாணம் மட்டும் பண்ணி வீட்டுல வச்சு குடும்பம் நடத்தலாம், மற்றபடி வந்து வேற இது கிடையாது. இது வந்து ஒரு அல்ல என்ன சொல்றான், இது ரொம்ப ரேர் கேஸ்ல இது யூஸ் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயா இருக்கிற ஆளை கல்யாணம் பண்ணுங்கன்னு அல்ல சொல்றான். மேலும் அவர்களுக்குரிய மாறை நல்ல முறையில் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அப்பெண்கள் திருமண வரையறைக்கு உட்பட்டவர்களாகவும் தகாத உறவில் ஈடுபடாதவர்களாகவும் மற்றும் கள்ள காதலர்களை வைத்துக் கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரையறைகள் வழங்கப்பட்டுள்ளன. இது எதுக்காக அல்ல அந்த அடிமை பெண்களை வந்து இப்படி திருமணம் பண்ண சொல்றான் அப்படின்னா, அப்பெண்கள் திருமண வரையறைக்கு உட்பட்டவர்களாகவும் தகாத உறவில் ஈடுபடாதவர்களாகவும் மற்றும் கள்ளக்காதலர்களை வைத்துக் கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரையறைகள் வழங்கப்பட்டுள்ளன. இப்ப அதுவே ஒரு பெண் வந்து ஒரு வயசுல பிடிக்கப்படுறான், மீதி வாழ்க்கை எல்லாமே இங்கதான் தெரியும், சாகர வரைக்கும் இங்கதான் இருக்கணும். சோ அதுக்கு வந்து இந்த பெண் வந்து யாருக்கையாவது கள்ள பேரை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி அசிங்கமா போறதுக்கு பதிலா இந்த மாதிரி கல்யாணம் வந்து பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ரிஸ்க்கும் இருக்கு. அந்த பெண்கள் வந்து ரசத்தை வச்சு கொடுத்துடலாம். புரியுதா? அடிமை பெண்களை எல்லாம் கல்யாணம் வந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. புரியுதா? அந்த மாதிரி ரசம் கல்யாணம் வந்து இந்த மாதிரி ஒரு மனைவி தான் வந்து விஷம் வச்சு கொடுத்தாரு. ரசம் கல்யாணம் செத்ததுக்கு காரணமே வந்து அந்த ஒரு மனைவி தான். அடிமை பெண்கள் கண்ணியமாக நடத்தப்படுறதுக்கு எல்லாம் வந்து இப்ப ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மேலும் அவ்வடிமை பெண்கள் திருமண வரம்புக்குள் கொண்டு வரப்பட்ட பிறகும் ஒழுக்கக்கேடான செயல் எதனையும் செய்துவிட்டால் அடிமைகள் அல்லாத பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதி அவர்களுக்கு உண்டு. இந்த வசனம் வந்து ரொம்பவும் வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வசனம் இந்த ஆயத்துல. எப்படின்னா என்ன சொல்றான், அடிமை பெண்கள் ஒழுக்கக்கேடான செயல்கள் செய்யறாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே ஒழுக்கக்கேடான ஒரு செயல் செய்யறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணணும்னா அடிமை இல்லாத பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு விதிக்கப்படும் தண்டனையில் பாதி அவர்களுக்கு உண்டு. அப்ப அவங்க தண்டனை அளவுக்கு இவங்களுக்கு கொடுக்காதீங்க, பாதி கொடுத்துருங்க. அப்ப குரான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விபச்சாரத்துக்கான இந்த சட்டங்கள் வந்து 3 ஸ்டேஜ்ல இருக்குது. முதல் ஸ்டேஜ்ல வீட்டுல தடுத்து வைங்க, நல்லா திட்டுங்க, அசிங்கப்படுத்துங்க, கேவலப்படுத்துங்க, நல்லா திட்டுங்க, கேவலப்படுத்துங்க. அவங்க வந்து ஹைட் ஆகும், வாழ்றதுக்கு என்ன தெரியுமோ அப்படி இப்படி அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா இது வந்து வந்து மிக மோசமான நோய் விபச்சாரம். நீ வந்து அவனுடைய சூழலை வந்து உலகம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு. இதுக்கு தனியாவே ஒரு மணி நேரம் ஒதுக்கி நம்ம பேசலாம். அவ்வளவு பாதிப்புகள் விபச்சாரத்தினால என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னா அவ்வளவு பெரிய பாதிப்புகள் அதுல இருக்கு. இந்த இடத்துல குர்ஆன் வந்து அடிமை அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தண்டனை. 2வது ஸ்டேஜ் தண்டனை என்ன அப்படின்னா 100 கசையடிகள். இது 2வது ஸ்டேஜ் தண்டனை. 3வது ஸ்டேஜ் தண்டனை என்ன அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு 100 கசையடிகள். ஆண் அப்படி செஞ்சாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி விபச்சாரம் பண்ணா 100 கசையடி, கல்யாணத்துக்கு அப்புறம் விபச்சாரம் பண்ணா கல்லால் எரிந்து கொள்ளணும், பொதுமக்கள் கையில கண்ணு கொடுத்து அவங்க மேல அழிப்படணும். இது வந்து குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இருக்கு. அப்ப ஒரு சில பேர் என்ன இருக்காங்க, குர்ஆன்ல வந்து இல்லாத நாங்க ஏற்றுக்க மாட்டோம், குர்ஆன்ல இப்படி இல்லை. அதே மாதிரி இந்த குர்ஆன்ல என்ன சொல்லுது, இந்த ஆயத்துல அடிமை பெண்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சுதந்திரமான பெண்ணுக்கு பாதி தண்டனை கொடுங்க. அவ பாதி மரண தண்டனை எப்படி கொடுப்பீங்க? புரியலையா?
பாதி நோட்டு எப்படி கொடுப்பீங்க, அது கொடுக்க முடியாது. சோ அதனால மரண தண்டனைங்கிறது குரான்ல விபச்சாரத்துக்கு இல்ல அப்படின்னு ஒரு குரூப் வாதிடுறாங்க. ஆனா இது முன்னாடி அறியப்பட்ட சட்டம், புரியுதா? அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் வந்து கொண்டு வரான். அப்ப இந்த இடத்துல அப்போ ஏன் எல்லாம் வந்து அடிமை பெண்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், சுதந்திர பெண்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருக்கான் அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் அரபிய வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்துறது வல் முஹ்சனாத் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எல்லாம் பயன்படுத்துறோம். இந்த முஹ்சனாத்துக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒண்ணு கல்யாணமான பெண்ணு அப்படி மீனிங் இருக்கு, இன்னொன்னு குடும்ப பெண், சாதாரண ஒரு குடும்ப பெண் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த சுதந்திரமான பெண்ணுக்கு கொடுக்கறதுல பாதி தண்டனை கொடுங்க. அப்ப இந்த இடத்துல மீனிங் என்னன்னா, சாதா குடும்ப பெண்ணுக்கு கொடுக்கிற தண்டனையில பாதி கொடுங்கன்ட்டு. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, வேணும்னு இந்த விவகாரத்தை திசை திருப்பணுங்கிறதுக்காக கல்யாணமான அடிமை பெண்ணுக்கு கல்யாணமான சுதந்திரமான பெண்ணுக்கு கொடுக்கறதுல பாதி கொடுங்க அப்படின்னு சொல்லி மாத்தி டிரான்ஸ்லேட் பண்றாங்க. புரியுதா? இந்த மோசனாத்துக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் வந்து கல்யாணமான பொண்ணு, இன்னொரு மீனிங் வந்து கல்யாணம் ஆகாத சுதந்திரமான பொண்ணு. அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன மீனிங்ல பயன்படுத்துறான் அப்படின்னா, இந்த சுதந்திரமான பெண்ணு மீனிங் எல்லாம் பயன்படுத்துறான். கல்யாணமான முஸ்லீம் பெண்ணுக்கு இன்னும் தண்டனை அறிவிக்கப்படல. புரியுதா? அப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்றான், பாதி தண்டனை உங்களுக்கு கொடுங்க. ஏன் இவங்களுக்கு பாதி தண்டனை அப்படிங்கும் போது, ஒரு குடும்ப பெண் பாத்தீங்கன்னா யாருடைய பாதுகாப்பு, அதாவது ஒரு பெரிய பாதுகாப்புல இருக்காங்க. அப்ப இந்த பாதுகாப்புல இருந்துகிட்டு இவங்க வந்து இப்ப இவங்க வந்து வெளியே போய் விபச்சாரம் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் பண்ணும். இது வந்து அந்த ஃபேமிலிக்கே வந்து ஒரு டேமேஜ் ஆகும். இந்த அடிமை அப்படிங்கிறவங்க வந்து கேட்கறதுக்கு நாதிக்கிறது. இவங்க வந்து யாரும் வந்து கட்டிக்கிறதுக்கும் முன்னேற மாட்டாங்க, இவங்களை யாரும் இதுவும் இது ஒரு உடனே வந்து அவங்க அக்செப்டும் பண்ண மாட்டாங்க. சோ இந்த சினாரியோ இருக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்களுக்கு பாதி இவங்களுக்கு இதுன்னு சொல்லி சொல்றான். இதுலயே திருமணமான சுதந்திர குடும்ப பெண் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இஸ்லாம் என்ன தண்டனை சொல்லுது, மரண தண்டனை. ஏன் அப்படி அப்படின்னா, கல்யாணங்கிற ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது இல்லாம ஃபேமிலி பாதுகாப்பும் ஒண்ணு, அந்த சமூகத்துல அந்த அந்தஸ்தும் இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு அந்தஸ்தை மீறிட்டு வந்து கேவலமான ஒரு செயலை செய்யறாங்க. அப்ப இந்த செயலை செய்யும் போது இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கணும்? இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை பார்த்துட்டு எவனுமே இன்னொரு பனிஷ்மெண்ட்டுக்கு இன்னொரு தடவை அந்த பாவம் செய்யறதுக்கு வரவே கூடாது. இந்த உடல் அந்த இதுக்குதான் அவங்க நப்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா விபச்சாரம் பண்றாங்க. அந்த உடலை கல்லால் அடிச்ச சாவதி. இந்த உடல் சுகத்துக்காக தானே நீ பண்ண, இந்த வாங்க அது பார்த்து பயங்கரமான படிப்பினை. இது கேட்கறது என்ன இருக்கும், சைத்தான் வந்து என்ன சொல்லுவான், காட்டு திராண்டித்தனமான தண்டனை அது இருந்தா லிஸ்ட் எடுத்து கொடுங்க. உங்க ஊர்ல எத்தனை ரேப் இருக்கு, என்ன உங்க ஊர்ல எத்தனை சின்ன பொண்ணு இப்போ 2 வயசு பொண்ணை வந்து புதுச்சேரியில என்ன பண்ணாங்க, ஒரு பொண்ணை வந்து கருத்தரிச்சு கொண்டுட்டாங்க. இன்னைக்கு இவங்க வச்சிருக்கிற அந்த நிர்வாகத்துடைய லட்சணம் என்ன மாதிரி இருக்கு, 54 வயசு ஆணு 2 வயசு ஸ்கூல் குழந்தைய சொல்ற ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து இது வந்து நிறைய நடக்குது. இதெல்லாம் இங்க இன்னும் நார்த் இந்தியால இன்னும் பயங்கரமான இது. இந்த விபச்சாரம் எதை சொல்ற, இந்த டிசிப்ளின்ல முதல் டிசிப்ளின் என்ன அப்படின்னா இந்த ஒழுக்கம். இந்த விபச்சார ஒழுக்கம் தான் இஸ்லாம் வந்து முதல்ல சொல்லி. ஒழுக்கம் கேட்டவங்கன்னா எதுவும் செய்ய முடியும். இந்த ஆபாச பெண்ணி பாத்தீங்கன்னா, இந்த ஆபாச படத்துல நடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் தான் இந்த படத்துல நடிப்பாங்க. 5 வருஷம் அவங்களுடைய பீரியடு, 5 வருஷம் தான் சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் கசைக்கு தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீதி இருக்கிற வாழ்க்கை 30-35 வருஷம் கேவலப்பட்டு சாகும். ஏகப்பட்ட நோய்கள், அதாவது கல்யாணம் பண்ண மாட்டான், என்ன அப்பா அம்மா சேர்க்க மாட்டாங்க, அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சாராயம் குடிச்சா எல்லாம் நாசமா போயிடுச்சு. அமெரிக்கால ஜப்பான்ல எவனும் கல்யாணமே பண்றது. அது நிலைமை என்னன்னா, மனித குலமே வளர்ச்சி அடையாம அப்புறம் நின்றுச்சு. இந்தியாவில மட்டும்தான் இந்த கல்யாணம் அந்த அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போய் இந்தியாவில மட்டும்தான் என்ன இளைஞர்கள் இருக்காங்க. அங்க ஜப்பான்ல இருந்த எல்லா வயசானவங்க ஒரு பேட்ச் செத்துருச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் யாரும் இல்லை. ஏன்னா அவ்வளவு சுமையை வந்து ஏற்படுத்தி வச்சுட்டாங்க இந்த கல்யாணத்துல. இதுல இந்த கல்யாணத்துல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் என்னன்னா, இந்த பெண்களுக்கு வேற உரிமை கொடுத்துறாங்க. என்ன வந்து இப்ப என்ன இந்த ஃபெமினிசம்ங்கிற பேர்ல பெண் வந்து வீட்டு வேலை செய்ய மாட்டா, பெண் வந்து வெளியே போய் சம்பாதிப்பா, பெண்ணு குழந்தைகளை பராமரிக்க மாட்டா, பெண்ணு வந்து அவளை வந்து நீ வந்து நடத்தக்கூடாது. அதே மாதிரி இப்போ போய் சாதாரண ஒரு பெண்ணு போய் போலீஸ்ல புகார் கொடுத்தாங்கன்னா ஏன் எதுன்னு கேட்காம இந்த மாப்பிள்ளையோட குடும்பத்தை மொத்தத்துமே என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா, இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கிறது. இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்து மிக முக்கியமானது. இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அதனாலதான் எல்லாம் வந்து இதை வந்து சொல்றாங்க. அமெரிக்கால கல்யாணம் ஆண் பெண் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, டைவர்ஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஆம்பளை வந்து எல்லா சொத்தும் கொடுத்துட்டு போயிடும். ஆம்பளை அவன் சம்பாதிச்சு எல்லா சொத்தும் கொடுத்துருணும். வீடு வந்து அப்படியே விட்டுட்டு மட்டும் வெளியே போயிடும். அப்புறம் என்னம்பா இன்னொருத்தனை கூட்டிட்டு வருவான் வீட்டுக்குள்ள, என்னம்பா பிடிச்சி திட்டுவான். திட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு இருக்க இஷ்டத்துல என்ன போயிட்டே இருக்கும். உனக்கு இருக்க இஷ்டம் என்ன வெளியே போய் மதியம் என்ன பண்ணுவான், உட்காந்துட்டு இருக்கும். பையன் இருக்கும், அந்த பையன் மைண்ட் செட் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அந்த கேடுபட்ட குடும்பம். எல்லா குடும்பம் அப்படிதான் இருக்கு. அமெரிக்கால, யூரோப்ல, பிரான்ஸ்ல, பிரிட்டன்ல, என்ன அமெரிக்கால எல்லாம் மிருகமா வாழ்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்கள ரொம்ப நாசமா போயிட்டாங்க. இஸ்லாம் மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபேமிலி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. இது வந்து இந்துவிசம்ல கூட என்ன ஆகுது, நிறைய ஃபேமிலி கல்யாணம். கேரளாலாம் கண்டு கேரளமே போயிடுச்சு. கேரளாலாம் பாத்தீங்கன்னா எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணணும் அடங்காது.
நல்லா பழைய படத்துல வரும். பொண்ணு எப்படி வந்து அடக்கமான பொண்ணு வந்து அடங்குற பொண்ணு வந்து பெண்ணாது. அடக்கமான பொண்ணு வேணா கபர்லதான் கபரிஸ்தான்ல தான் போகணும். நீங்க அடக்கமான பொண்ணு தான் அங்க மட்டும்தான் கிடைக்கும். இந்த பெண்கள் வந்து அவங்களுடைய அவங்க வந்து டாமினேட் பண்றாங்க. இது ரசூலா சொல்றாங்க, உங்க வீட்டு பெண்கள் உங்களை டாமினேட் பண்ணா அதுக்கு நீங்க பூமிக்கு மேல இருக்கிறத விட நீங்க கீழே இருக்க வேண்டும். பூமிக்கு மேல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கீழே போயிட்டு சொத்து உப்பு வரைக்கும் வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ சாகலாம் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றேன். இது ஏன்னா ஒரு ஆணை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வீட்டுல இருக்கிற பெண்ணை ஒரு ஆணை வந்து தன்னுடைய மனைவி வந்து மதிக்கவே வச்சுங்க, அவனால எங்குமே வேலை செய்ய முடியாது. பெண்ணாட்டி மட்டும் புருஷனை மதிக்கலன்னா அவன் வேலைக்கு அவன் கம்பெனிக்கு போனாலும் அவனோட தொழிலாளிகள் வந்து அவன் கான்பிடன்ஸா இருக்காரு வேலை செய்யுது. அது ஸ்ட்ரக்சர் வந்து அதை பழைய சொல்லுவாங்க பாரு, ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருந்தாங்கன்ட்டு. அதான் அந்த காலம். நீ வந்து பெண்கள் முன்னாடி வைக்க அந்த பின்னாடி போயிட்டாங்க. இது தஜ்ஜாலுடைய செட்டப். இது இன்ஷால்லா தஜ்ஜாலும் ஃபெமினிசம்ங்கிற ஒரு தலைப்புல இன்ஷால்லா இதை ஒரு நாள் டீட்டெயிலா பண்ணுது, எப்படி எல்லாம் இந்த ஃபெமினிசம் வந்து இது பண்ணுது அப்படின்னு. திருமணம் முடிக்காத காரணத்தால் இரையச்சமுடைய வாழ்வில் இருந்து தவறு விடுவோமோ என்ற அச்சமுடையதற்கு அடிமை பெண்களை மணந்து கொள்ளலாம் எனும் இந்த சலுகை அளிக்கப்படுகிறது. இந்த சலுகை யாருக்கு அப்படின்னா, திருமணம் நாம செய்யல அப்படின்னா நான் வந்து விபச்சாரத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற அந்த அச்சம் இருக்கும்போது இந்த அடிமை பெண்களை கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா இது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அதை சொல்ல எல்லாரும் ரிஸ்க் இருக்கு. ஒண்ணு அந்த ஓனர் வச்சிருப்பான், ஓனர் கீழே அந்த பெண் இருப்பான், அந்த ஓனர் முஸ்லீமா இருக்கணும்னா காஃபர் இருந்தானா அவன் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அடிமை பெண். அதே மாதிரி இந்த ரிஸ்க்கும் இருக்கு. ஏன்னா நம்ம போறதுதான் நிறுத்திடணும். ஏன்னா அவன் புதுசான போட்டு இழுத்துட்டு சொல்லி சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் இருக்கு. அதனால அல்ல என்ன சொல்றான், இது வந்து உங்களுடைய ஒழுக்கம் தவறாமல் இருக்கிற பட்சத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஆயினும் நீங்கள் பொறுமையை மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்தாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க அடிமை கல்யாணம் பண்ண சிறப்பு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்ல ஒரு அடிமை இன்னொரு அடிமை கல்யாணம் பண்ணிக்கும். முடிச்சுட்டு வந்தவங்களா ஆண்கள் இருப்பாங்களா பெண்கள் இருப்பாங்களா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிச்சுடும். அது நீங்க எல்லாமே அவங்க 2 பேரும் விரைவுது, அவங்களுக்கு பிரச்சனை வராது. இப்படியே போயிட்டு ஆயினும் நீங்கள் பொறுமையை மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்ததாகவும் மேலும் நல்லா மன்னிப்பு வழங்குபவனும் கருணை புரிபவனுமாக அவன். உங்களுக்கு முன் சென்ற உத்தமர்களின் வழிமுறைகளை உங்களுக்கு விளக்கிடவும் அவ்வழிகளே அவ்வழிகளிலே உங்களை நடத்தி செல்லவும் அல்லாஹ் விரும்புகின்றான். அவன் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வையை திருப்ப நாட்டம் கொண்டுள்ளான். மேலும் அல்லாஹ் நன்மறிபவனாகவும் முன்னறிவு மிக்கவனாகவும் இருக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த முன்னோர்களுடைய வழிமுறையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இந்த முன்னோர்கள் எல்லாம் கேடு கட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும். அப்ப முன்னோர்கள்ல நல்லவங்களுடைய வழியை வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா ஏகப்பட்ட அட்வைஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறதுனால நீங்க என்ன நினைச்ச கூடாது, என்னடா கட்டுப்பாடுகள் ஓரப்படுறது, லெஃப்ட்ல போகக்கூடாது, ரைட்ல போகக்கூடாது, ஃப்ரண்ட்ல போகக்கூடாது, பேக்ல. அது மரங்கள் வந்து மனுஷன் வந்து போட்டாங்க நம்மளுடைய சக்திகளை வந்து வேஸ்ட் பண்ணுது. அப்படி இந்த லண்டன்ல வந்து ஒரு கிறிஸ்தவ அறிஞர் பேசிட்டு இருந்திருக்காரு. லண்டன் பவனுக்கு போயிருக்காரு. அந்த டைம்ல பேசிட்டு இருக்காரு. இந்த கிறிஸ்தவ அறிஞர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, இந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறது, இந்த சரியத்து, இது ஹராமு இது ஹலாலுங்கிறது, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லானப்பு, இது ஒரு சாபக்கேடு, இது மனிதர்களை வந்து தேவையில்லாம வந்து கட்டுப்படுத்துது. அப்ப இது கட்டுப்பாடுகள் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, உதாரணத்துக்கு போய் பேசுறதும் கட்டுப்பாடு இருந்துச்சு. போய் பேசணும்னா என்ன வருது, குற்ற உணர்ச்சி வருதா, ஐயோ நான் இந்த பாவம் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் பாவ உணர்ச்சி வருது. இதெல்லாம் நமக்கு தேவையா, அதுக்கு பெரிய கான்டென்ட் விட்டுட்டோம்லாம் முடிஞ்சது இல்லை. புரியுதா, விபச்சாரம் அழகா ஆகிட்டு இல்ல, தன் குற்ற உணர்ச்சி இல்லாம சந்தோஷமா வாழலாம் இல்ல அப்படின்னு சொல்லி கிரிக்கத்தாம அவங்க விளக்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல வந்து என்ன சரியத்தே கிடையாது. அவரு ஈசா நபி வந்து சொல்றாரு, நியாய பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், பவுலாத்துல இருக்கிற எல்லா கட்டளைகளும் நீங்க பின்பற்றணும். ஆனா இவங்க என்ன பண்றாரு, பவுல் என்ன சொல்றாரு, இந்த பைபிள்ல 4 வேதம் 4 இருக்கு போர்ஷன், மத்தேயு மார்க்கு யோவான் லூக்கா, இந்த 4 இருக்கும். கிட்டத்தட்ட 4மே ஒண்ணுதான், ஒரே ஹதீஸ் 4 அறிவிப்பாளர் தொடர்ல வருதுன்னு வச்சுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில வசனங்கள் மட்டும் அல்லா பேசுனது வரும். இது அல்லாம பின்னாடி ஒரு செக்ஷன் வரும், அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகள் அப்படின்றது. அப்போஸ்தலர்கள்லாம் சஹாபாக்களின் வழிமுறைகள். இந்த அப்போஸ்தலர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் பவுலர். அந்த பவுல் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் நிறைய விஷயங்களை வந்து சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து ஈசானத்தோட போதனையை ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. பவுல் என்ன சொல்றாருன்னா, நியாய பிரமாணம் என்பது ஒரு பொருட்டில்லை, அதை பின்பற்றினாலும் ஒண்ணும் இல்லை, அதை பின்பற்றாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. இயேசு நமக்காக உயிர் கொடுத்தாரு, நமக்காக ரத்தம் சிந்தினாருங்கிற நம்பிக்கை மட்டுமே நமக்கு சொர்க்கத்தை பற்றி தந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அப்ப இதுல என்ன குடிச்சு இப்ப வெள்ளக்காரங்க அப்படி இருக்கான்னு தெரியுதா, சரி இப்ப ரிலீஸ் பண்ணி விட்டேன்னா கண்டதுதான். நாங்க போய் வேற முக்கியமான வார்த்தை நம்ம நினைக்கிறோம், அமெரிக்கானோட பெரிய பெரிய பில்டிங், அந்த ஏர்போர்ட், சுத்தமான ரோடு, அதெல்லாம் இருக்கு. மனசு அப்படி இருக்கும் போய்பாரு. அந்த பெண்மை சாகும்போது எப்படி சாகுறாங்க, கல்யாணம் எவனும் பண்றது இல்லை, 40 வயசு மேல அப்ப சம்பாதிச்சுட்டு இருந்தான், அதுக்கப்புறம் வருமானம் இல்லை. என்ன பண்றோம், நீங்க ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ரோட்ல படுத்து பிச்சைக்காரங்க, நம்ம இங்க பாலப்பகுதியில படுத்துக்காரங்க என்ன செய்ய, அது மாதிரி அமெரிக்கால ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இங்க இருந்து போறவங்க தான் வேலையை தவிர அங்க வந்து அவனுக்கு வந்து படிப்பு இருக்காது, வீடு இருக்காது, அனாதையா பிறந்திருப்பான். அதனால கிரைம் ரேட்டு ஜாஸ்தி. அங்கெல்லாம் போனீங்க சிக்காதான் போனா வீட்டுக்கு ஒரு பள்ளி மோஸ்ட்லி வச்சிருப்பான். ஏன்னா
வேற வழி இல்லை, எப்ப வேணாலும் யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க, எல்லாரும் இருக்கும் அங்க. இதெல்லாம் வந்து அல்லா சொல்றாங்க. இப்படி ஒரு சொசைட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஆமா சொன்னல, ஒரு பெண் விபச்சாரம் செஞ்சது கூட மறைக்கல, ரசூலுல்லாஹ் நபி சொல்றாங்க நான் பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க. அப்ப இந்த சொசைட்டி என்ன இன்னைக்கு இருக்கிற இந்த கேடு விட்ட சொசைட்டி, நீ சாட்சிகளை கொண்டு போனா கூட என்ன இது நான் கிடையாது, இது நான் பேசுனது கிடையாது, எங்களை எடிட் பண்ணிட்டாங்க அப்படிமா. இதுல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய முன் சென்றவர்களுடைய இந்த நல்லவர்களுடைய வழிகளை உங்களை நடத்திடவும் அல்லாஹ் விரும்புகின்றான். அவன் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வையிட்டான். நான் இந்த சட்டத்திட்டங்கள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் கடுமை காட்டுறது இல்லை, உங்க மேல இறக்கப்பட்டு சொல்றேன். இப்படி வாழ்ந்து பாருங்க, அது ஒரு நிம்மதி. இந்த குடும்பத்துல இருக்கிற நிம்மதி வேற எங்கேயும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஆம், அல்லாஹ் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வையை திருப்ப விரும்புகிறான். ஆனால் தம் மன இச்சைகளை பின்பற்றி கொண்டிருப்பவர்களோ நேரிய வழியிலிருந்து நீங்கள் வெகு தூரம் விலகி சென்று விட வேண்டும் என்று விரும்புகின்றார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் பெரிய பத்தாக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. யாரு? இந்த பனி இஸ்ராயேல் உலக மக்கள். அது இப்படிங்க, அது இப்படிங்க, இதுல ஒரு சிக்கலான மேட்டருங்க அப்படிங்க. உங்க 10 எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, இது எதுவுமே செல்லாது, அதுக்கு இதுக்கப்புறம் அது டீஆக்டிவேட், இது அல்லாவுடைய வழிகாட்டுதல இல்லை அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் கடுப்பாயிருச்சு. அப்போ இத்தனை நாள் நாங்க அல்லாவுடைய வழிகாட்டுதல் தானே இந்த சட்டங்கள்லாம் வச்சிருந்தோம். இப்ப நீங்க வந்து எங்க அறிஞர்களை தூக்கி போடுறீங்க. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து சைத்தான் என்ன பண்றாங்க, நீங்க அவங்களோட அந்த ஏஜென்ட் மூலமா இஸ்லாத்துக்கு எதிராக ஏகப்பட்ட ப்ராபகண்டாஸும் மீடியால பரப்பி விட்டுட்டே இருக்காங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த வருண் டாக்ஸ்ல பண்ணாங்க என்னோட இன்டர்வியூ போட்டு, அது கீழே பாத்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்கறீங்க நீங்க, அவங்ககிட்ட இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி? ரசூலுல்லாஹ் வந்து இந்த மாதிரி ஏன் கல்யாணம் பண்ணாங்க, இப்ப அடிமை பெண்கள் வந்து எத்தனை நாள் வச்சுக்கலாம், அவரை வந்து போர் வந்து ஏன் இவர் செஞ்சாரு, அப்படி இப்படின்னு ஒரு 10 கேள்வி. அதெல்லாம் பயங்கரமான கேள்வின்னு அவங்க வந்து கீழே போட்டு இப்படி கேள்வி கேளுங்க. அந்த கேள்வி நானே லிஸ்ட் அவுட் பண்ணி ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்றேன். என்ன மேட்டர்னா, இவங்களுக்கு மூல செலவு RSS உள்ள போனீங்கன்னா இதான் பிரெயின் வாஷ், அவங்களுக்கு அதான் பிரெயின் வாஷ். அதே மாதிரி இந்த இஸ்லாமிய வெறுப்பு விதைக்கிறது அப்படிதான் அவங்களுடைய அந்த இன்டர்னல் கிளாஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்முடைய முஸ்லீம் குழந்தைங்களுக்கு உங்க இஸ்லாத்துல இந்தந்த பிரச்சனை இருக்கு, இந்தந்த பிரச்சனை இருக்கு, இந்தந்த பிரச்சனை இருக்கும் போது நம்முடைய அந்த யங் ஜெனரேஷன் இருக்கு பாருங்க, இஸ்லாத்தை விட்டு விலகிதான் இருக்கும். ஏன்னா அவங்களால கவுண்டர் கொடுக்க முடியும். ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் வந்து ரசூலுல்லாஹ் 11 கல்யாணம் பண்ணாங்க தெரியாது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம உலகத்துக்கும் தெரியாது. பிரச்சனை என்னன்னா சொல்யூஷன் சொல்றவங்களுக்கும் தெரியாது. இவங்க படிச்சதெல்லாம் என்ன, மசூடைய ஒழுவுடைய சட்டங்கள், மச செய்வது எப்படி, பல் துறக்குவது எப்படி, எந்த தண்ணியில ஒழு செஞ்சா கூடும், நாய் வந்து ஒரு பாத்திரத்துல வாய் வச்சிருச்சுன்னா அது எத்தனை வாட்டி மண்ணு போட்டு கழுவணும். இவங்க இதுலதான் எக்ஸ்பர்ட். இவங்க எதிர்பாராத கேள்வி என்ன, ரசூலுல்லாஹ் ஏன் கல்யாணம் பண்ணா தெரியலையா, நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, அவரும் சொல்லல, குர்ஆனும் சொல்லல. அப்போ அந்த கல்யாணத்துக்கு ஒரு ரீசன் இருக்கணும், அதுக்கு நாம மண்டை உடைக்கணும். நம்ம கிட்ட அவ்வளவு சரக்கு, இவங்க கிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி இல்ல. படிப்பேர்ல இருந்து அங்க கொண்டு போய் மாறசாலே விடணும். அவங்க என்னத்துக்கு அப்பதான் சொல்றாங்க, இந்த இமாம்கள் வந்து லீட் பண்ணணும், இந்த சமுதாயத்தை வந்து லீட் பண்ணணும், இந்த குர்ஆனை வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணணும், ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் நீங்க டிஃபெண்ட் பண்ணணும். டிஃபெண்ட் பண்ற ஆட்களுக்கே நாலேஜ் இல்லை. ஏன் நான் சொல்றேன், முதல் மேட்டர் அல்லாஹ்வுடைய தீன், ரசூலுல்லாஹ்வுடைய மிஷன், இதையே அவங்க போட்ட விட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. இஸ்லாம் வந்து மதமா அல்ல ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமா அல்லது அது என்ன அப்படிங்கறத முஸ்லீமுக்கே கிளாரிட்டி இல்லாத போது அவனே கூட்டுத்தனமா புரிஞ்சுட்டு இருக்கான். இந்த புரிதல் இருக்கிற ஆட்கள் யாரு, மௌலானா மௌதூதி இந்த மாதிரி ஆட்கள், இவங்க என்ன மதரசா மேடு ஆட்கள் கிடையாது. அப்ப இவங்க சொல்யூஷன் சொல்லி நாங்க எடுத்துக்கணுமா? ஆனா இவங்க போய் உட்காந்தாங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. இஸ்ரார் அஹமது, மௌலானா மௌதூதி, அமீன் ஹசன் இஸ்லாஹி, அபுல் ஹசன் நதுவி, இவங்க எல்லாம் போய் உட்காந்தான்னு வைங்க, வெள்ளக்காரங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து இம்ரான் ஹுசேன் வந்து ரஷ்யால ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, பக்கத்துல ஒரு வெள்ளக்காரி அம்மா, அவர் பேசுறது அப்படியே வீடியோ அடிக்குது, பக்கத்துல ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருக்குது, அவர் அப்படியே போன்ல அப்படியே வீடியோ அடிக்குது. இதே மாதிரி இப்ப நான் போய் வருண்டா பேசுறேன், என்ன சொல்றேன், எனக்கு ரொம்ப அறிவு கம்மி, மார்க்க அறிவு ரொம்ப கம்மி, நான் வந்து ரொம்ப தத்து குத்தான ஆளு, நான் பேசுறதே பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு, நீங்க பேசுறது எனக்கு புதுசா தெரியுது, இந்த மாதிரி வந்து இஸ்லாத்துக்கு வந்து நீங்க பேசுற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம சேலம் மீட்டிங் போட்டோம், அந்த மீட்டிங்ல போலீஸ் உட்காந்தவங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இஸ்லாத்தை பத்தி இந்த ஆங்கிள் யாரும் பேசி நாங்க கேட்டது என்ன விஷயம்னா, நான் வந்து அவ்வளவு பெரிய ஆளு, தமிழ்நாட்டில் நான் தான் புரட்சி விதைத்து விட்டேன்லாம் நான் சொல்லல, புரியுங்களா? என்னெல்லாம் நம்பி இஸ்லாத்தை விட்டுருக்கீங்களா, நீங்களா என்ன பண்றீங்கன்னு தான் நான் கேட்கறேன். என்ன நம்மள மாதிரி பலவீனமான ஆட்கள் தான் இஸ்லாத்தை சொல்லணுங்கிற லெவல்ல இஸ்லாத்தை கைவிட்டு வச்சிருக்கோம், ரசூலுல்லாஹ்வுடைய மன்னது என்னங்கிறது தேடாம வச்சிருக்கோம். அப்ப இதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணாதான் நம்ம இஸ்லாத்தை வந்து பிரசன்ட் பண்ண முடியும். இன்னைக்கு புத்திசாலிகள் கேட்பாங்க அந்த கேள்வியை, ஏன்னா விதைச்சு விட்டானுங்க யாரு, யூதர்கள். அப்ப அதுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்கலன்னு வச்சுங்க, இஸ்லாம் வந்து அவங்க ஜஸ்டிஃபையே பண்ண மாட்டான். அல்லாஹ் உங்கள் மீது உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த விரும்புகிறான். ஆக்சுவலா அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறது என்ன, இது கட்டுப்பாடுகள் எழுதி வச்சிருக்காங்க, பெண் வந்து இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாது கட்டுப்பாடு. நான் ஆக்சுவலா என்ன நடக்குது சொல்லப்படுறதுன்னா, அல்லாஹ் ரொம்ப கட்டுப்படுத்துறாங்க, கட்டுப்பாடு அதுக்கு மேல நீங்க பண்ணிட்டீங்க, அதை நான் ரிலீஸ் பண்றேன். ஏனென்றால் மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டுள்ளான். அப்போ இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நீக்கத்தான் செய்யறான். இந்த யூதர்கள் பாத்தீங்கன்னா, பெண்களை வந்து இந்த தூய்மையற்ற நிலையில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே சேர்த்த மாட்டாங்க, வெளியே ஒரு ரூம் இருக்கும், அங்க போட்டு அடைச்சு வச்சிருவாங்க. அவங்க வெளியே தூய்மை ஆகிற வரைக்கும் அவங்க வெளியே உள்ள வரக்கூடாது. சாப்பாடு அவங்க செய்ய விட மாட்டாங்க, அவங்க கையில டம்ளர்ல தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அவங்க உட்காந்த பாலில் உட்கார மாட்டாங்க. இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லையா? அப்ப இதெல்லாம் உடச்சு விட்டா ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க, மாதவிடாய் பத்தி நபி உங்களிடம் கேட்கிற சூரா பக்ரால வரும்,
அது ஒரு சாதாரண ஒரு ப்ராசஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. ரசூல்லா என்ன பண்ணுவாங்க, ஆயிஷா தூய்மை இல்லாத இருக்கும்போது அவங்களுடைய தலையில மடி வச்சு, அவங்க மடியில தலையை வச்சு குரானை ஓதுவாங்க. அப்ப இந்த அளவுக்கு ரெவல்யூஷனரி ஆங்கிள் வந்து ரசூல்லா கொடுத்தாங்க. நீ புரியுங்களா? இன்னைக்கு வந்து இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்றது இல்லை. நம்ம எதை எடுத்து சொல்றோம்? ரசூல்லா மிஸ்வாக் பண்ணுவாங்க, ரசூல்லா வந்து மறைவானதை அறிவாங்க, இது இந்த மாதிரி எடுத்து சொல்லுவோம்.